ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறமா ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அதில் பூண்டு ஒரு 4 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் உருளைக்கிழங்கை தண்ணியில் நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொட்டேட்டோவை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வேகிறதுக்கு இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இதை எடுத்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாகவே வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம போட்டிருக்க மிளகாய் தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி வச்சுக்கோங்க. அப்பப்போ மூடி போட்டுட்டு எடுத்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நமக்கு மசால் ஃபுல்லாகவே பொட்டேட்டோ ஃப்ரையில் இறங்கி இருக்குது. இதை எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.